ஓகே சார். இப்போ அதே மாதிரி இப்போ இந்த அரசியல் சூழல் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு சார். மாறி மாறி எந்த பக்கம் யார் சாய போகிறாங்கன்னு தெரியல. எப்படி நடக்கும் சார்? அதாவது டிஎம்கே 36% இருக்குது. அவங்களோட வழி சிலது பிரிஞ்சா உண்டு, இல்லைன்னா இல்லை. ஆனால் ஏடிஎம்கே வந்து 24 30% கூட்டணிகள் சேர்ந்து வழி பண்ண சொல்ல, தனிப்பட்ட வழியில் விஜய் சாருக்கு வந்து 12%. இவர் கூட்டணியாக சேர சொல்ல நல்ல ஒரு வாய்ப்பு காத்திருக்கு. இருந்தாலும் அடுத்த வாட்டி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நெக்ஸ்ட் எலெக்ஷனில் இப்போ ஒரு பொசிஷன்லாம் வந்துடும், அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை. அதே நேரத்தில் இந்த இவங்க ஏடிஎம்கே மட்டும் இன்னும் கூட்டணிகள், ஆனால் எடப்பாடியோட வழியில் நடக்கிறப்போ இன்னும் கூட்டணிகளை சேர்த்து வழி பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். ஓகே சார். சார் அதே மாதிரி வருகிற இந்த எலெக்ஷன் நெருங்கும் போது எந்த அளவுக்கு கூட்டமைப்புகள் மாறும், எத்தனை அணியாக மாறும்? ஒரு பக்கம் 5 அணி, ஒரு பக்கம் 2 அணி, ஒரு பக்கம் இன்னொரு அணி, அப்படி தனியாக நிற்கும், அந்த மாதிரி இருப்பாங்க சார். அதே மாதிரி இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ அடுத்து வர விஷயங்கள் வந்து அடுத்த பிரதமர் யார் அப்படின்ற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு. அது எப்போ அந்த கால சூழல்கள்லாம் மாறும்? ஒரு வருஷத்துக்கு எதுவும் பேச வேணாம்.